வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. தத்துவபோதம் 26வது வகுப்பு. இதுவரை நாம் பார்த்த விஷயம், சென்ற வகுப்பில் சிருஷ்டியில் 4 விதமான பகுதிகளை பார்த்தோம். அதில் முதல் பகுதியை பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் ஸ்டேஜ் என்ன? பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றின. அது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். மாயையிடமிருந்து 5 சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றின. அந்த 5 சூக்ஷ்ம பூதங்களை எப்படி தோன்றியது? உடனடியாக தோன்றவில்லை. அதற்கு ஆதிசங்கர் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல பயிரை விளைய வைக்கணும்னு சொல்லி சொன்னா, விதையை கொண்டு வந்து தூவிட்டு வருவோம். அந்த பயிர்கள் என்ன பண்ணும்? சேர்ந்தார் போல அப்படியே விளைஞ்சு வரும். சிருஷ்டி அப்படி வரலன்னு சொல்றார். எல்லா பூதங்களும் சேர்ந்தார் போல வரல இல்லையா? ஒன்றிலிருந்து ஒன்று வருகின்றது. இது உதாரணத்தை சொல்ற. அதுதான் பார்த்தோம். ஆகாசம் மாயையே சப்தம் என்ற குணத்தோடு சேர்ந்து ஆகாசம் என்ற பூதமாக உருவானது. அப்புறம் ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து மண். நேற்றைய வகுப்பில், முந்தான வகுப்பில் பார்த்து முடித்தோம். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் இப்பொழுது நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களுக்கு முன்பு இருந்த நிலை, சூக்ஷ்மமான நிலை. இனி அடுத்து என்ன? 5 சூக்ஷ்ம பூதங்களிடமிருந்து 19 சூக்ஷ்ம சரீரங்கள் உற்பத்தியை பார்க்க போகிறோம். சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 2வது ஸ்டேஜை பார்த்தது சூக்ஷ்ம ஷரீரங்கள். இங்கே இந்த 5 பூதங்களை தனித்தனியாக மனசில் நாம் நினைத்துக் கொள்வோம். அந்த 5 பூதங்களை வரிசையாக மனசில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் 3 குணங்கள் இருக்கின்றது என்று மனசில் நாம் புரிந்து கொள்வோம். ஆக நம்ம மனதில் எப்படி இருக்கணும்? ஆகாசத்தில் மாயையுடைய குணங்களாகிய சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. வாயுவில் அதே போல் 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. அக்னியில் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. நீரில் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. மண்ணிலையும் இந்த 3 குணங்கள் இருக்கின்றது. ஆக 5 பூதங்கள் வித்து சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்கள். இப்போது இப்போ என்ன வரும்னா சூக்ஷ்ம சரீரங்கள். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் நாம் 19ஆ பிரித்து பார்க்க போகின்றோம். அது எப்படி தோன்றியது அல்லது தோன்றப் போகின்றது என்று பார்க்க போகின்றோம். மிக மிக எளிமையான முறையில் தான் இங்கே சொல்லியிருக்கார். நம்ம எளிமையாக பார்ப்போம். கைவல்லி நாமனீத தத்துவ விளக்கப்படலம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை பற்றி அங்கே கொஞ்சம் விஸ்தாரமாகவே பார்த்துருக்குறோம். 40, 41 ஸ்லோகங்கள்லாம் விஸ்தாரமாக பார்த்துருக்குறோம். ஆக இங்கே சூக்ஷ்ம சரீரங்கள் தோன்ற போகிறதுனா அடுத்து என்ன கேள்வி? 5 பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து என்னென்ன இந்திரியங்கள் தோன்றியது, அதுதான் பார்க்க போறோம். சாத்விக அம்சத்திலிருந்து எந்த பூதத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து எந்த இந்திரியங்கள் தோன்றின, அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். இந்த இந்திரியங்கள் என்பது சூக்ஷ்மமான ஒரு சக்தி. அது ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கிற சக்தி, கேட்கின்ற சக்தி, நுகர்கின்ற சக்தி அது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அது வெளிப்படுகின்ற கருவிகள் நமக்கு தெரியுது. பார்க்கும் சக்தி கண்ணுலேருந்து வெளிப்படுது, கண்ணு தெரியுது. இந்த கண்ணுக்கு இந்த மாம்ச சக்ஷு இருக்கு, இதுக்கு பேர் கோலகம் சொல்லி சொல்கிறோம். ஆகினால இங்கே நாம் சொல்கிறது அந்த சக்திகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆகவே இது சூக்ஷ்மம்.
ஆக இந்த சூக்ஷ்ம பஞ்சபூத பிரபஞ்சத்திற்குள் தான் இந்த சூக்ஷ்ம சக்திகளும் அடங்கி இருக்கின்றது. இதையும் நாம் மனசில் வச்சுக்கணும். இப்போ சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி அதற்குள்ள நாம் போகணும். இனி நாம் எந்த பூதத்தின் சத்துவ அம்சத்திலிருந்து எந்த இந்திரியம் தோன்றியது சொல்லி பார்க்கலாம். ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே, ஏதேஷாம் இந்த பஞ்ச தத்துவானாம் 5 தத்துவங்களுக்குள், தத்துவம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா 5 விஷயங்கள், பொருள்கள், அது எலிமெண்ட்ஸ். ஆமாம், இந்த 5 சூக்ஷ்ம பூதங்கள், இந்த 5 சூக்ஷ்ம பூதங்களுக்குள் ஆகாசஸ்ய சாத்விகாம்சாத், ஆகாசம் என்கின்ற பூதத்திடமிருந்து அதில் உள்ள சத்துவ அம்சத்திலிருந்து, சத்துவ அம்சம் அதில் எங்கே வந்து சாமி கேட்கக்கூடாது, ஏன்னா மாயையிலிருந்து தோன்றிய பூதங்களில் அந்த 3 குணம் இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். ஆக அந்த சத்துவ குணம், அந்த சத்துவ அம்சத்திலிருந்து ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம், ஸ்ரோத்ர இந்திரியம் சம்பூதம். ஸ்ரோத்ர இந்திரியம்னா கேட்கின்ற சக்தி. ஆமாம், இந்திரியம்னா சக்தி, கேட்கின்ற சக்தி. நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற காது தோன்றல, அது ஸ்தூலம். இங்கு கேட்கின்ற சக்தி, காதின் மூலமாக வெளிப்படும் சப்தம் அல்லது சக்தி, அது வருகின்றது. அடுத்து என்ன? வாயோகோ சாத்விகாம்சாத் தொக்கிந்திரியம் சம்பூதம். 2வது பூதமான வாயு, அதனிடம் உள்ள சாத்விக அம்சத்திலிருந்து ஸ்பரிஷம், ஸ்பர்ஷம் சொல்லுவோம். தொக்கிந்திரியம், தொட்டுணரக்கூடிய சக்தியானது தோன்றியது. தொட்டுணர்வு நமக்கு இருக்கே, அது தோன்றியது. எதிலிருந்தெல்லாம் எது தோன்றியது என்பதற்கு நிறைய லாஜிக்லாம் சொல்கிறாங்க. முறையாக அதை அழகாக டெவலப் பண்ணியிருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 3வது அக்னேகே சாத்விகாம்சாத் சக்ஷுரிந்திரியம் சம்பூதம். அக்னேகே, அக்னி என்ற பூதத்தில் இருக்கின்ற சாத்விக அம்சத்திடமிருந்து சக்ஷு இந்திரியம், பார்க்கின்ற சக்தி, கண்ணில் உள்ள கண் என்கின்ற பார்க்கின்ற சக்தி, 3வது இந்திரியம் சம்பூதம் தோன்றியது. அது 4வது ஆபக, ஜலஸ்ய சாத்விக அம்சாத், ஜலம் என்ற 4வது பூதத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியம், என்ன ஞானேந்திரியம்? சுவைக்கும் சக்தி சம்பூதம் தோன்றியது. ஆமாம், நாக்கு தோன்றியது என்பதை விட நாக்கின் மூலம் வெளிப்படுகின்ற சுவைக்கும் சக்தி தோன்றியது. இப்போ நாக்கு வறண்டு இருந்ததுன்னா நம்ம சக்கரை வச்சாட சுவை தெரியாதான். நம்ம சொல்லுவோம் எதனா ஒரு உணவு சுவை நமக்கு வந்து ஜலம் ஊறுறதுன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ நாக்கு என்று அதில் தோன்றியது. சும்மா ஒரு குழுவுக்காக அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக 5வது பூதம் பிருத்திவ்யா சாத்விகம்சாத் கிராணேந்திரியம் சம்பூதம். இறுதி பூதமான பிருத்திவ்யா, பிருத்திவின்னா மண், பிருத்திவி என்னும் பூதத்திலிருந்து அதனுடைய சாத்விக அம்சாத், சாத்விக அம்சத்திலிருந்து கிராணேந்திரியம் நுகரும் சக்தி, வாசனையை நுகரும் சக்தி தோன்றியது. கந்தம் சொல்லு, மண் வாசனை சொல்கிறோம் பாருங்க, சென்றது முறை பார்த்து தான். அப்போது வாசனை வந்து இந்த மண்ணினுடையது. இத்துடன் 5 ஞானேந்திரியத்தினுடைய சிருஷ்டி முடிவடைகின்றது. ஆக 19 அங்கமான சூக்ஷ்ம சரீரத்தில் 5 பூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றிவிட்டன. இப்போ நாம் சுருக்கமாக எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், 5 சூக்ஷ்ம பூதங்களில் உள்ள சத்துவ குண அம்சமானது 5 சூக்ஷ்மமான ஞானேந்திரிய சக்திகளை தோற்றுவித்துள்ளது. ஆமாம், இன்னும் ஸ்தூலமாக வரல, சூக்ஷ்ம நிலையில தான் இருக்குது. நம்முடைய கண்களுக்கு தெரியாத புலப்படாத சூக்ஷ்ம நிலையில் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு இந்திரிய சக்தியை தோற்றுவித்துள்ளது. இனி அடுத்து என்ன சிருஷ்டி வர இருக்கின்றது? சூக்ஷ்ம ஷரீர சிருஷ்டி. ஆமாம், இங்கே சூக்ஷ்ம சரீரன்னு சொல்கிறது நம்முடைய மனது. மனதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சூக்ஷ்ம சரீரன்னு புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்ம சரீரம்னா ஏதோ ஒன்று அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க, அப்படிலாம் இல்லை. மனதைத்தான் சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறோம். காரணம், அது நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த புரிந்து கொள்வது எங்கே நடக்கிறதுனா மனசில் தான். நான் மனசு தெரியுதா யாருக்குன்னா? தெரியல. அது ரொம்ப நல்லது. பகவான் நம்முடைய மனதை யாருக்கும் தெரியாமல் படைச்சிருக்கிறதுனால தான் நாம் ஒருத்தர் எதிர்க்க வரோம், விவகாரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, உங்கள் மனசில் எனக்கு தெரிஞ்சு என் மனசில் உங்களுக்கு தெரிஞ்சா யாரும் எதிர்வே வரமாட்டோம். இல்லைனா ஒரு பெரிய ஒரு இரும்பு திரையை போட்டுக்கிட்டு அப்படி வரணும், அதுவும் மறைக்கமான தெரியாது. பகவான் சிலதெல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்கார்.
ஆக நம்முடைய மனமாகிய சரீர சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி 5 பூதங்களினுடைய சேர்க்கையான சத்துவத்திலிருந்து வரப்போகின்றது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் சமஷ்டி சாத்விகாம் சாத் மனோ புத்தி அகங்கார சித்தாந்த கரணானி சம்பூதானி சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ நிச்சயாத்மிகா புத்திஹி அகம் கர்த்தா அகங்காரஹ சிந்தன கர்த்ரு சித்தம் மனசோ தேவதா சந்திரமா புத்தேர் பிரம்மா அகங்காரஸ்ய ருத்ரஹ சித்தஸ்ய வாசுதேவஹ. இப்பொழுது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய விஷயம் 5 பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள். அந்த ஒவ்வொரு பூதத்திற்குள் 3 குணங்கள் இருக்கு. அதில் சத்துவ அம்சத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு தனி பூதங்களினுள்ள சத்துவ அம்சத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்கள் வந்து விட்டது. அடுத்து இங்கே நாம் ஒரு கருத்தை கற்பனை பண்ணணும். சின்ன விஷயம்தான். இந்த 5 பூதங்களை என்ன பண்ணுறதா, தன்னுடைய சத்துவ அம்சத்தை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு கலக்கிறது போல வச்சுக்கோமே. 5 பூதங்களும் தன்னிடத்தில் உள்ள சத்துவ அம்சத்தை மொத்தமாக சேர்த்து கொண்டு அந்த கலவையிலிருந்து, அந்த சேர்க்கையிலிருந்து, மொத்தத்திலிருந்து என்ன தோன்றியது, அதுதான் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் என்ற மனம் தோன்றியதுன்னு சொல்றார். அதுதான் இங்க ஒரு குறிப்பு. அங்க தனித்தனி பூதங்கள் தனித்தனி இந்திரியங்களை தோற்றுவித்தது. இங்க சூக்ஷ்ம சரீரமான மனதை 5 பூதங்களும் மொத்தமாக சேர்ந்து அதன் இடத்தில் உள்ள சாத்விக அம்சத்திலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரமாகிய மனது தோன்றியது. அந்த மனதை நாம் என்ன பண்ண போறோம்னா 4ஆக பிரித்து பார்க்க போகின்றோம். என்னென்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி 4 விதமான பிரிவுகளை உடைய மனம். அதுக்கு பேர் சொல்லுவோம் அந்தக்கரணம். இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் பாக்கிய கரணம், வெளியில இருக்கிறது, வெளிப்படுவது. இது நமக்குள்ளே இருப்பது அந்தக்கரணம். 5 பூதங்களுடைய ஒட்டுமொத்தமான சத்துவத்திலிருந்து தோன்றுகின்றது. அதுதான் இங்கு கூறப்பட்டு பிறகு இந்த 4 லட்சணமும் இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து 4 அதிஷ்டான தேவதை. ஒவ்வொரு மனம், புத்தி, சித்தமாக இருக்கின்ற 4க்கும் எது எது தேவதையாக இருக்கின்றது சொல்ல போகிறோம். ஆக ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம், இந்த 5 தத்துவங்களுக்குள் சமஷ்டி சாத்விகாம்சாத். இந்த சமஷ்டி சொல்லிச்சுன்னா 5 பூதங்களினுடைய சத்துவ அம்சத்தை எல்லாம் சேர்த்தால் அதுதான் சமஷ்டின்னு சொல்லப்படுகின்றது. 5 பூதங்களுடைய மொத்தம் சமஷ்டி. வெஷ்டி சொல்லிச்சோன்னா இண்டிவிஜுவல், சமஷ்டி சொல்லிச்சோன்னா கலெக்ஷன் அல்லது டோட்டல் அல்லது மொத்தம், சேர்த்து, மொத்தமாக சேர்த்து. ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பிருத்திவி, இந்த 5ம் என்ன செய்கின்றது? தன்னுடைய சத்துவ அம்சத்தை எல்லாம் சேர்த்து கொள்கின்றது மொத்தமாக. அப்படி மொத்தமாக சேர்த்த சாத்விக அம்சத்திலிருந்து வருவது அதான் சமஷ்டி சாத்விக அம்சாத். என்ன வந்தது? மனோ புத்தி அகங்கார சித்த அந்தக கரணானி சம்பூதம். மனோ சொல்லிச்சுன்னா மனம், மனக. புத்திய சொன்ன புத்தி, அகங்காரக அகங்காரம், 4வது சித்தன்னு சொல்லி சொன்னா சித்தம். இந்த வேறுபாடுடைய பிரிவை உடைய அந்த கரணம் தோன்றியது. அந்த கரணம் சொல்லி சொன்னா நமக்குள்ளேயே இருக்கின்ற அகக்கரணம். ஆமா, அகக்கரணம். இந்திரியங்களை எல்லாம் பாக்கிய கரணம் சொல்லுவோம், புறக்கருவி. இது அகக்கருவி. ஏன் இந்திரியங்கள் வெளியில படைச்சிருக்காருன்னா வெளியில இருக்க பொருள்களோடு தொடர்பு கொள்ளணும், அப்பதான் நமக்கு அறிவு கிடைக்கும், விவகாரம் நடக்கும். ஆக அந்த கரணம் நமக்குள்ளே இருக்கின்றது. அல்லது அது எந்த வடிவா இருக்குன்னா எண்ணங்கள் வடிவாக இருக்கின்றது. அந்த கரணம் என்பது இருக்க எண்ணங்களுடைய சேர்க்கை, எண்ண வடிவானது, எண்ணங்கள்.
அந்த எண்ணங்களுடைய டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ், செயல்பாட்டினுடைய தன்மையால் தான் 4ஆக பிரிக்கின்றோம். அந்த கரணமானது எண்ணங்களுடைய மொத்தம், அதனுடைய தனித்தனியான செயல்பாடுகளை வைத்து அந்தந்த எண்ணத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். ஆமாம், அதுதான் என்ன, மனம் என்பது எண்ணம் தான், புத்தி என்பது எண்ணம் தான், அகங்காரம் என்பது எண்ணம் தான், சித்தம் என்பதும் ஒரு எண்ணம் தான். இப்படிப்பட்ட 4 விதமான வேற்றுமையை உடைய ஒரு தத்துவமான அந்த கரணம் சமஷ்டி சத்துவ அம்சத்திலிருந்து தோன்றியது. மொத்தமாக இதிலிருந்து என்ன ஆகின்றது, 5 பூதங்களுடைய சத்துவமானது இதோடு நமக்கு தீர்ந்து விட்டது. 5 பூதங்கள் இருக்கக்கூடிய சத்துவ குண அம்சம் இதோடு நிறைவு பெறுகின்றது, அல்லது சத்துவத்தினுடைய வெளிப்பாடு நிறைவு பெறுகின்றது. ஆக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 4 அந்த கரணம், 9 அந்த 5 பூதங்களில் உள்ள சத்துவ அம்சத்திலிருந்து வெளிப்பட்டது. இப்போ 19ல் 9 போச்சு சொல்லி சொன்னால் மீதி 10 இருக்கு. 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், அது அப்புறம் பார்ப்போம். இங்கே அடுத்த பகுதி மனம், புத்தி, அகங்கார, சித்தத்தினுடைய லட்சணமும் பிறகு ஒவ்வொரு தத்துவத்திற்கும் அதிஷ்டான தேவதையும் சொல்லப்படுகின்றது. நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஸ்லோகத்தில் இப்போ தான் படித்தோம். இனி மனதினுடைய லட்சணம் என்ன, சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. இந்த தத்துவ போதம் என்பது அரிச்சுவடி போல ஒரு வார்த்தையினுடைய அழகான விளக்கங்கள், எளிமையான விஷயம் மனசில் இருந்ததுன்னா தத்துவ போதம் அல்லது உபநிஷத்தை, அதை உபநிஷத்தில் கீதை படிக்கும் பொழுது நமக்கு இது ரொம்ப பயன்படும், ஆப்ரிவேஷன் போல. இங்கு மனம் என்றால் நம் மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள், அதில் எந்த எண்ணமானது சங்கல்ப விகல்பமாக இருக்கின்றதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மனம் என்ற கேட்டகரியில் சேர்ந்துடும் சொல்றார். மனதில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 9 நாழி உடுப்பது 4 முழம் எண்ணுவது 80 கோடின்னார். அதுக்கும் மேலதான் ஓடிக்கிட்டு இருக்கே, நிறுத்த முடியுதான்னா? அப்பா, ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மால் நிறுத்தவே முடியல. நாம் இதைத்தான் நினைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா அதை தவிர வேற எல்லாமே எதையும் நினைக்கிறது. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரம். புண்ணா போச்சு சொல்றார். ஆமா, அந்த எண்ணங்களை தான் இப்போ நாம 4ஆக பிரிக்கிறோம். ஒரு பிரிவு எந்த எண்ணம், சங்கல்பம் செய்வது எதுவோ அது. சங்கல்பம் செய்யறது என்ன அர்த்தமா, இங்க எதையாவது ஆசைப்பட்ட பொருளை நினைச்சு 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 அதையே மீண்டும் மீண்டும் நினைக்கிறது. பூஜையில சங்கல்பம் பண்ணும், அது வேற. இங்க சங்கல்பம் சொல்லி சொன்னா நினைப்பது, ஒன்றை நினைப்பது. தாய்மலர் வார்த்தை சொன்னா மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனம் சொல்லிட்டார். அட்ஜெக்ட் வேற போட்டுட்டார், விசேஷனம். மாயையிலிருந்து வந்தது மனம், அதையும் சொல்லிட்டார். அது எப்படிப்படுதுன்னா வஞ்சனை உள்ளது சொல்றார். பழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு சொல்லி சொன்னார். எங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க, வஞ்சனையை செய்ய. ஆக சங்கல்பம் செய்கின்றது, எதையாவது ஆசைப்பட்ட பொருளை அதையே நினைச்சிட்டு இருக்கு. ஒரு பொருளையே மனதில் கற்பனை செய்து கொண்டிருப்பது சங்கல்பம். அடுத்து விகல்பம். விகல்பம் சொல்லி சொன்னா இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு அன்டிசைடட் தாட்ஸ் இருக்கு பாருங்க, அது விகல்பம். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இப்படி எல்லாம் நினைச்சால் அது விகல்பம். அதுவா இதுவா, அதுதான் விகல்பம். சங்கல்பம் என்றால் ஏதோ ஒரு பொருளை மனிதனை நினைத்து கொண்டே இருப்பது இல்லை, அது ஒரு மனக்கற்பனை தான். மனதில் உள்ள உணர்வுமயமான எண்ணங்கள், ஆசைப்படுதல், கருணை கொள்ளுதல், கோபப்படுதல், பொறாமைப்படுதல், இதெல்லாம் என்ன, உணர்வுமயமான எண்ணங்கள், மனம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆக சங்கல்ப விகல்ப ஆத்மகம் மனக. மனம்னா இதெல்லாம் லட்சணம், எல்லாம் மனசில் நினைச்சுக்கணும். சங்கல்பம் நினைக்கிறது, இதுவா அதுவா சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் தான் மனம் இல்லையா. அடுத்து இரண்டாவது நிச்சயாத்மிகா புத்தி. புத்தி என்றாலும் எந்த ஒரு எண்ணம் இதுதான் என்று தீர்மானிக்கின்றதோ, நிர்ணயிக்கின்றதோ, அந்த எண்ணத்திற்கு பெயர் தான் புத்தி. அந்த எண்ணத்தை நிச்சயாத்மிகா. ஆத்மிகா சொல்லிச்சுன்னா தன்மை, நிச்சயம் செய்கின்ற தன்மையுடைய எண்ணத்திற்கு புத்தி என்று பெயர். உண்மையிலேயே புத்தி மனம் ரெண்டும் என்ன ரூபந்தான், எண்ணங்கள் ரூபமாக தான் இருக்கு.
ஒரு எண்ணம் உணர்வு மயமாக இருக்கு, இதுவா அதுவா குழம்பி கொண்டிருக்கின்றது, சந்தேகப்பட்டு கொண்டிருப்பது அது மனம். இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்து விட்டால், நிச்சயம் செய்தால் அது பேரு புத்தி. இந்த நிச்சயம் செய்வது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, புத்தின்னா சரியானது தான் நிச்சயம் செய்திருக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை, தவறாகவும் இருக்கலாம். அதனால தான் நம்ம சில நேரம் சொல்லுவோம், என் புத்தி என்ன தான் சொல்கிறது தெரியல, ஏன் இப்படி போகிறது தெரியல, நான் தப்பாக முடிவு பண்ணலாம் சொல்கிறோம் பாருங்க. அது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். நிச்சயம் செய்கிறது எதுவும் அதுக்கு பேர் புத்தி. அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த கண் முன்னே இருக்கிறது கயிறா பாம்பா அப்படி நினச்சா மனம். பாம்பு தான் முடிவு செய்தாலும் சரி, கயிறு தான் முடிவு செய்தாலும் சரி, அதுக்கு பேர் என்ன? புத்தி. பார்த்தோன்னா கயிறா பாம்பா அது மனம். இல்லை கயிறு தான் நினைச்சாலும் சரி, அல்லது இது பாம்புன்னு நினைச்சாலும் சரி, அப்படி உறுதி பண்ணுறது நிச்சயம் பண்ண அது பேர் புத்தி. அதனால நாம் நினச்சிக்கணும், புத்தின்னா சரியானதை தான் நிச்சயம் செய்திருக்குன்ற அவசியம் இல்லை, தவறானதை கூட நிச்சயம் செய்கிறது எதுவும் அதுதான். பொதுவாக சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகாக தான் பொதுவாக சொல்கிறாங்க பெரியவங்க. அப்படி தவறாக நிச்சயம் பண்ணால் அதுக்கு பேர் விபரீத நிச்சயம் சொல்கிறாங்க. அது வேற இருந்தால் நிச்சயம் பண்ணுறது. ஆக இந்த நிச்சயம் சரியான நிச்சயம் தவறான நிச்சயம் ஆனால் டிசைட் செய்துட்டுனா அது பேர் புத்தி. சொல்லுவாங்க, ஒருத்தர் இடத்துல போய் ஒரு அறிவுரை கேட்டார். அப்போ கேட்குற ஒரு புத்தி எப்படி இருக்கணும்? நிச்சயம் செய்யாமல் இருந்தால் தான் அவர் சொல்கிற அறிவுரை நம்ம பயன்படும். நாம் ஒரு நிச்சயம் பண்ணிவிட்டு அவர் இடத்துல போய் கேட்டோம்னா என்ன பிரயோஜனம்? சில நேரம் இப்படி நடக்கும், நாம் என்ன நிச்சயம் பண்ணமோ அதை அவர் என்ன பண்ணணும்னா உறுதிப்படுத்தணும், ஆமாம் சரிதான்னு சொல்லணும். அதுக்கு தான் போய் கேட்போம். அவர் சொல்கிற அட்வைஸுக்காக போய் கேட்கறதில்ல. நிறைய நேரம் அப்படி தான் நடக்கும். நாம் முடிவு பண்ணிவிடுவோம் ஒன்று, அதை அவர் சரின்னு சொல்லணும். ஆமாம் இல்லையா? அது போல் நம்ம வீட்டு பையங்க அப்படி தானே, அவன் ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்துடுவான். அப்பா வந்து சொன்னால் எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா என்னென்னா அவர் அப்பாவா அவர். அதுதான். ஆக நிச்சயம் செய்யாமல் இருந்தால்தான் அறிவுரையை கேட்க முடியும். நிச்சயம் செய்துட்டு உங்களுக்கு நாம் இன்னும் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணோம்னா, பொதுவாக நம்ம எப்போ உனக்கு புத்திக்கு எது சரியாக படுதோ செய்துன்னு சொல்லிடணும். அதுதான், வேறு என்ன பண்ண முடியும்? ரொம்ப வற்புறுத்தி கேட்டால், அதனால தான் பாருங்க, யார் வந்து கேட்டாலும் உடனே அறிவுரையை சொல்லிடவே கூடாது. நிறைய பேருக்கு என்னென்னா, எடுத்த உடனே உலகத்தை ஃப்ரீயாக கிடைக்கிறது என்ன தெரியுங்களா? பிறருக்கு அட்வைஸ். மற்றவங்க சரி அட்வைஸ் உடனே வந்துடும். அவங்க கேட்குறாங்களா இல்லையா அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு உடனே இவர் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், பேச ஆரம்பிச்சிடும். இன்னும் பெரிய ஒரு கம்பெனி, பில் கேட்ஸ் கம்பெனி பெரிய அட்வைஸ் இருப்போம்னு நினச்சி நாம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அது அவங்க கேட்குறாங்களா இல்லையான்றதான் வேற விஷயம். சரியே தவிர நிச்சயம் செய்து விட்டால் நாம் அவங்களுக்கு வேறு அதுக்கு மேலே ஒன்றும் புரிய வைக்க முடியாது. ஏன்? அங்கே ஏற்கனவே புத்தி செயல்பட்டு நிச்சயம் பண்ணிடுச்சு. அப்படி நிச்சயம் செய்தால் அது புத்தி. ஆக நிச்சயம் செய்கின்ற எண்ணத்துக்கு பேர் என்ன? புத்தி. மூன்றாவது அகம் கர்த்தா அகங்காரக. அகங்காரத்துக்கு சுலபமான லட்சணம், அனாத்மாவான இந்த உடலை ஆத்மா என நினைத்தால் அது அகங்காரம். அனாத்மாவான உடலை ஆத்மா என நினைத்தல் தான் அகங்காரம். அகம் இதி பாவக அப்படின்னு சொல்லுவோம். அனாத்மனி ஆத்மத்துவ புத்தி. அனாத்மாவை ஆத்மாவாக நினைப்பதுதான் இங்கு அகங்காரம். அழகா சொல்ற. அனாத்மாவான ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை நான் என்று எந்த ஒரு எண்ணம் நினைக்கின்றதோ அதற்கு பெயர் அகங்காரக. கரெக்ட் தானே? இந்த ஸ்தூல சூக்ஷ்ம மனசு, அதுக்கு மேலே மனசு போகாது, அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப அழகான விளக்கம் இது. ஏன்னா மனசு அதுக்கு மேலே போகாது. இனிமேல் தான் சாஸ்திரம் படித்து ஆத்மான்னு சொல்லி நினைக்கணும். ஏற்கனவே இது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் போனேன், நான் வந்த ஸ்தூல சரீரம் இல்லையா? அப்புறம் என் மனசு எப்படி இருக்குது, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், நான் நல்லா தூங்கினேன், அது காரண சரீரம். இது மூணு தான் நினச்சிக்கிட்டு இருக்க முடியும். சாஸ்திரம் படிக்காது இருக்கு, அப்புறம் தானே இது மூணு நீ இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று ஆத்மான்னு சொல்கிறது. ஆகவே இங்கே அனாத்மாவான ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை நான் என்று எந்த ஒரு எண்ணம் நினைக்கின்றதோ அதற்கு பெயர் அகங்காரக. ஆனால் வழக்கத்தில் நம்ம என்ன அர்த்தம் வச்சிருக்கிறோம்? ஈகோ அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கோம். அகங்காரன்ற வார்த்தை அதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஆணவம் அப்படி சொல்லி கொடிய ஆணவ அறைக்குள்ளே அப்படி தாய்மணர் சொல்லுவார் இல்லையா? அது வேற இருக்கு ஆணவம். இங்கே அகங்காரம்னா அகம் இதி பாவம். எதுல? அனாத்மாவில ஆத்ம புத்தி.
ஈகோ என்பது கர்வமாக இருக்கான்ற அர்த்தத்தை உபயோகப்படுத்துகிறோம். ஆக இந்த உடலை நான் என்று நினைத்தால் அது அகங்காரம். உடல்னா இந்த ஸ்தூல உடல் மட்டும் இல்லை, ஞாபகம் வச்சுங்க, சூக்ஷமாக காரண உடல் மூன்றையுமே சேர்த்துக்கணும் அதில். ஏன்னா சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு பார்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் சொல்லணும், வேதாந்த பாடத்தை ஒரு தடவை கேட்டால் மட்டும் இல்லை, 2 தடவை 3 தடவை கேட்டால் தான் நமக்கு அப்புறம்தான் ஓஹோ இதுதான ஒரு அளவுக்கு நம்மளால் புரிய முடியுது. காரணம் நம்முடைய புத்தியினுடைய தன்மை அப்படி இருக்குது. நிறைய விவகாரங்களில் சதறடைந்த மனது ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்குமான்னா ரொம்ப கடினமாக தான் இருக்குது. இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே வாத்தியார் பொதுவாக தானே நடத்துகிறாரு. ஏன் ஒருத்தர் 100 மார்க் வாங்குறான், ஒருத்தர் 10 மார்க் வாங்குறான்னா அவங்களோட மனதினுடைய தன்மை. ஒருத்தர் சீக்கிரம் அப்படியே முழுக்க 100க்கு 100 கிரகிச்சுக்கிறான், ஒருத்தனால அவ்வளோதான் கிரகிக்க முடியும், அவ்வளோதான் கிரடேஷனர். ஆக இந்த உடலை நான் என்று நினைத்தல், 3 உடலையும் அகங்காரம். அதுக்கு 3 உடல் இல்லை, நமக்கு இருக்கிறது ஒன்று தான். இதுக்குள்ள வலசு இருக்கு, இதுக்குள்ள அகங்காரம், அது காரண சரீரமும் இருக்கு. ஆக அகம் கர்த்தா, இதுதான் நான். இந்த ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம உடல் தான், காரண உடல் தான் நான் என்று நினைப்பது கர்த்தா. ஆக நம்முடைய மனம், நம்முடைய உடல் இதுதான் கர்த்தாவாக இருக்கின்றது, போக்தாவாகவும் இருக்கின்றது. அதை நான் என்று நினைத்தால் அதுக்கு பேர் அகங்காரம். உடலினுடைய மனதினுடைய செயலை நான் செய்கிறேன் என்று நினைப்பதற்கு பெயர் அகங்காரம். விவகாரத்தை அப்படிதான் சொல்ல முடியும். என் மனசு செய்ததுன்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஆமாம், நான் இப்போ தூங்க போகிறேன்னு தான் சொல்ல முடியும். நான் காரண சரீரத்தில் போகிறேன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு இவருக்கு? தூங்க போகிறதா சொல்லணும், விவகாரத்துக்கு அதான் உபயோகப்படுத்தணும். வேதாந்தம் படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓவர் என்தூசியாஸ்டம் சில பேர் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆக சுருக்கமாக இந்த உடல், இந்த மனம், இதில் நான் என்ற புத்தி இருந்தால் அந்த புத்திக்கு பெயர் அகங்காரக. ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, மனசுல சில விஷயங்களை இது ஒரு வேர்ட் ஆன்சர் போல மனசுல புரிய வச்சுக்கணும், பதிய வச்சுக்கணும். அடுத்து 4வது சித்தம். சித்தம் சொல்லி சொன்னா சிந்தன கர்த்ரு சித்தம். சித்தம் என்றால் நம்முடைய மனதில் உள்ள எண்ண பதிவுகள், மெமரின்னு சொல்றோம். இந்த இதுவில் இருக்கு பாருங்க, மெமரி கார்டு சொல்றோம் பாருங்க ஃபோனில், அது போல மெமரி. ஆமாம், அந்த பதிவுகளைத்தான் சித்தம் சொல்லி சொல்றோம். இதுல ரொம்ப பெரிய விசேஷம் இருக்குங்க. ஒரு அனுபவம் நடக்கிறது, பிறகு அந்த அனுபவம் என்ன பண்றதுன்னா போய் விடுகின்றது. பார்த்த கேட்ட சுவைத்த அந்த விஷயங்கள்லாம் அனுபவம் போய் விடுகின்றது. ஆனால் அந்த அனுபவத்தை பற்றிய ஞாபகம் இருக்கு பாருங்க, மெமரி, அது மனதில் பதிந்து விடும், எண்ண வடிவில் பதிந்து விடும். அதன் பிறகு என்ன பண்ணுவோம், அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவோம், மீண்டும் அப்படி ஒரு அனுபவமோ அதற்குரிய விஷயங்களோ அதற்குரிய ஆட்களோ வந்தா அது என்ன பண்ணுது, அந்த அனுபவத்தை கொண்டு, அந்த மெமரியை கொண்டு வந்து அந்த ஆளை பார்த்து ஓ இவர் தான் அப்படி புரிஞ்சு, இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு இந்த மெமரி பயன்படுகின்றது. செல்போனில் மெமரி கார்டில் ஏற்றி வச்சிருந்தோம்ல, அப்போதானே வேணும் போது எடுத்துக்கிடுறோம். இல்லைன்னா யார் பேர் தெரியல, நம்பர் அத்தனை ஞாபகம் வச்சுக்க முடியறதில்லை. அது போல் மெமரி பெரிய பிரயோஜனப்படுது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதெல்லாம் புது புதுசாக கேட்போம். வீட்டிலே பையனையும் மனைவியும் யாரை பார்த்தா நீ யாருன்னு தான் கேட்பேன். ஏன்னா ஞாபகம் பதிவில் என்ன பண்ண முடியும், கண்ணு வெறும் ரிப்போர்ட் தான் பண்ணோம், அவ்வளோதான் பண்ணோம். மனதில் இருக்கக்கூடிய அந்த ஞாபகம் தான் என்ன பண்ணுது, இது இவர், இது இவர், இது இவர். ரொம்ப நாளைக்கு முன்னே பாரு, ஆமாம் ஆமாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோமில்ல, ரூம் மேட்டாக இருந்தோம்ல, இல்லை காலேஜில் படித்தோமில்ல, அப்படிலாம் சொல்லி ஞாபகம் வரும். இல்லைனா எங்கன்னா ஆஃபீஸில் இருந்திருப்போம், எங்கே ட்ரைனிங் போயிருப்போம், அந்த இடத்துல ஒரு 10 நாள் இருந்திருப்போம், அவர் எப்போ பார்த்துருப்போம், அவர் ஓடி வருவார். அப்போ நமக்கு மெமரிக்கில் இருந்தால் தான் அதை எடுத்து என்ன பண்ணோம், ஆமாம் இவருன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் பயன்படுவது. இன்னொன்று இருக்குது, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போன உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மறுபடியும் போய் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஆமாம், நான் தான் சாப்பிட்டேன்னு ஞாபகம் வராது. இந்த வயதானவங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. வயதானவர்கள் படுத்து எதுவும் ஆகிடுறாங்க. நல்லா சாப்பாடு கொடுத்துருப்போம், ஆனால் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும் பரவாயில்ல, யாருன்னா பார்க்க வர்றவங்ககிட்ட எனக்கு சாப்பாடே கொடுக்கல, சாப்பிடவே இல்லை, என்னை சாப்பாடே போடாத கொள்றாங்கன்னு வேறு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, பார்க்குறோம். காரணம் என்ன, அவங்களுக்கு ஞாபகம் அந்த மெமரி கார்டு இருக்காது, ஒழுங்காக வேலை செய்யலை, சித்தம் சரியாக வேலை செய்யலை. ஆக 10 நாளைக்கு முன்னே அதில் இன்னொன்று இருக்குது, பகவான் இன்னொரு ட்ரிக்கும் பண்ணி வச்சுருக்கார். அன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஓரளவுக்கு ஞாபகம் சொல்லுவோம், நேற்று சாப்பிட்டது கொஞ்சம் ஞாபகம் சொல்லுவோம்,
10 நாளைக்கு முன்ன சாப்பிட்டதே சொல்ல முடியாது. அது ஞாபகம் இருக்கணுமான அவசியம் இல்லை. அதனால பகவான் என்ன பண்ணுறாருன்னா சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணி விட்டு வச்சிருக்கிறார், எரேஸ் பண்ணிடுறார். போன பிறவி அனுபவங்களால என்ன பண்ணியிருக்காருன்னா எரேஸ் பண்ணாரா அல்லது மறைச்சு வச்சிருக்காரா தெரியாது. சைலன்ஸ் மோடு போல் மறைச்சு வச்சிருக்கலாம், எரேஸ் பண்ணியிருக்கா. அது இப்போ ஞாபகம் வந்து என்ன பண்ணுவோன்னா இல்லையா, ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். சிலதெல்லாம் பகவான் வந்து வேண்டான்னு மறைச்சு வச்சிருக்கா. நிறைய பேர் சென்ற பிறவியில் நான் என்னவா இருந்தேன் தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க. சரி, சென்ற பிறவியில் ஏதோ 4 காலில் நடக்கிற ஏதோ ஒன்றா இருந்துன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், அதை பார்க்கும்போதெல்லாம் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். இல்லை பூச்சியாவோ புழுவாவோ இல்லை எருமையாவோ வேறு எதோவில் இருக்க, அதெல்லாம் நமக்கு வேணுமானா பகவான் அதெல்லாம் மறைச்சி வச்சுருக்க. அதுபோல் இந்த மெமரியில் எல்லாம் பதிஞ்சிருக்கு. நம்முடைய பாவ புண்ணியங்கள் கூட கர்மா கூட அங்கே தான் பதிஞ்சிருக்கு. ஆக என்ன புரிஞ்சுக்கணும்னா சாதாரணமாக புரிஞ்சுக்கும் பொழுது பகவான் ரொம்ப அழகாக இந்த சித்தத்தை பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சிருக்கா. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எரேஸ் ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் தேவை இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம், தேவையில்லாததெல்லாம் எரேஸ் ஆகி விடுகின்றது. ஆனால் சில அனுபவங்கள் போவதே கிடையாது, எரேஸ் ஆகிறதுல ஆகவும் கூடாது, ரொம்ப தேவை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆக சித்தத்துள்ள எல்லாம் பதிந்திருக்கின்றது. அதை மீண்டும் நாம் என்ன பண்ணுறோம், மனதுக்குள்ளே கொண்டு வந்தோன்னு சொல்லி சொன்னால் மீண்டும் ஞாபகம் வருகின்றது. அதை பயன்படுத்தி வாழவும் முடிகின்றது. சித்தமானது நாம பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி வாழ்வதற்கு பயன்படுகின்ற அற்புதமான ஒரு மெக்கானிசம் நமக்குள்ள பகவான் அமைச்சு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரியாமே நமக்கு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. சாஸ்திரமானது எல்லாம் முறைப்படி சொல்கிறது, இதுதான் மனசு, இதுதான் புத்தி, இதுதான் அகங்காரம், சித்தம் என்பது இப்படி இருக்குது, இதில் இதெல்லாம் பதிஞ்சு இருக்குது, இது உனக்கு ஞாபகம் வர்றதுனால தான் உலக விவகாரங்களை தொடர்ந்து கண்டினியூட்டியாக பண்ண முடியுது, இல்லைன்னா முடியாது. இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்கின்றது. ஆகவே சித்தத்தினுடைய லட்சணம் என்ன, சிந்தன கர்த்திரு, நம்முடைய மெமரிக்கு காரணமாக இருப்பது, மெமரி கார்டுன்னு அர்த்தம். ஸ்மிருதி ரூபம், ஸ்மிருதி ரூபம். ஆமாம், சிந்தனை நடக்கணும் என்றால் ஏதாவது ஞாபகம் இருந்தால் தானே சிந்தனையே நடக்கும். இப்போ சிந்திக்கணும்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வந்தால் தானே அதை வச்சு தான் நம்ம சிந்திக்க முடியும். அதுக்கே கூட சித்தமானது தேவைப்படுறது. ஒன்றுமே ஞாபகம் இல்லை, சிந்தனை எப்படி பண்ண முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இப்போ படிக்கிறோம், இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம், வீட்டுக்கு போய் யோசிக்கிறோம், சிந்தனை பண்ணுறோம். ஞாபகமே வச்சுக்க முடியல, அப்படியே போயிட்டு இருக்குன்னா எதை வச்சு சிந்தனை பண்ண முடியும்? ஆக சித்தத்தில் உள்ள மெமரியை எடுத்து தான் சிந்திக்க முடியும். எதுவுமே நம்முடைய மனதில் ஞாபகம் இல்லை என்றால் இல்லையா, அனுபவிக்கிறோம் மறந்து விடுகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும்? ஒரு விவகாரமும் நடக்க முடியாது. சித்தத்தில் பதிச்சுகளை சொல்லி சொன்னால் டெய்லி ஆவணா படிக்க வேண்டியது தான். என்ன ஞாபகம் இல்லையே, மறந்து போச்சு. ஆக உள்ள மெமரி பதிவு இருக்கத்தான் நம்மால் வாழ முடியும். ஆக சிந்தன கர்த்தர் என்றால் எந்த ஒரு எண்ணமானது ஸ்மிருதியிலிருந்து வருகின்றதோ அதெல்லாம் சித்தம் என்று சொல்லப்படுகின்றது. இவ்விதம் உணர்வுமயமான சங்கல்ப விகல்பகமாக இருந்தால் அதெல்லாம் மனம். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இப்படித்தான் என்று நிச்சயம் செய்தால் அந்த நிச்சயம் செய்கின்ற எண்ணத்துக்கு பெயர் புத்தி. உடலை மனதை நான் என்று சொல்கின்ற எண்ணத்துக்கு அகங்காரம் என்று பெயர். நம்முடைய ஞாபகங்களை ஸ்மிருதியை மீண்டும் நாம் எடுத்து சிந்திக்கின்ற எண்ணங்களுக்கு சித்தம் என்று பெயர். சில நேரம் சொல்லுவோம் ஞாபகம் வரலைங்க, ஞாபகம் என்ன பண்ணுவான், இங்கே இப்படி தட்டுவாங்க. சில பேர் இப்படி இப்படி இங்கே இருக்குது தெரியல நமக்கு, சில பேர் இப்படி இப்படி தட்டுவாங்க, இல்லை ஃபேனால இதெல்லாம் இருந்தால் இப்படி 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 தட்டுவாங்க. லைட் எரியல, தட்டி விட்டா லைட் எரியும், அது போலயா என்ன தெரியல. அதான் சில பேர் டியூப் லைட்ன்றாங்களா, அதுவும் தெரியல நமக்கு. சில நேரம் மெதுவாக ஞாபகம் வரும் நமக்கு. ஆக நம்முடைய ஞாபகங்களை ஸ்மிருதியை மீண்டும் நாம் எடுத்து சிந்திக்கின்ற எண்ணங்களுக்கு சித்தம் என்று பெயர். இப்படி இந்த 4ஐயும் சேர்த்து அந்த கரணம் என்று சொல்கின்றோம். ஆக மற்ற இந்திரியங்களை எல்லாம் கர்மேந்திரன் ஞானேந்திரியங்கள் எல்லாம் பாக்கிய கரணம் சொல்றோம், இதை அந்த கரணம் சொல்லி சொல்றோம். அந்த கரணம் என்றால் நம்முடைய உள்கருவிகளாக நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுவது. இது எப்படி உருவானது? 5 பூதங்களிடம் இருக்கக்கூடிய மொத்த சாத்விக அம்சத்திலிருந்து உருவானது. இனி இந்த 4னுடைய தேவதைகள் என்ன? ஆமாம், அது சொல்றது பாருங்க. மனசோ தேவதா சந்திரமா.
மனதிற்கு அதிஷ்டான தேவதை சந்திர தேவன், சந்திரன். அதனாலதான் பௌர்ணமி அமாவாசையில இந்த மனநோயாளிகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அது கனெக்ஷன் இருக்கலாம் இல்லையா? சாஸ்திரம் மனதிற்கு அதிஷ்டான தேவதை சந்திரன் சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து புத்தேர் பிரம்மா, புத்திக்கு தேவதையாக இருப்பவர் பிரம்மா, பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மா. பிரம்மன் இல்ல, சதுர்முக பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா சொல்றோம் பாருங்க. ஆமா, அவர் தான் சிருஷ்டிக்கு காரணமான 4 தலைகளுடன் உள்ள பிரம்மதேவன் புத்திக்கு. ஆமா. அடுத்து அகங்காரஸ்ய ருத்ராக, அகங்காரத்துக்கு அதிஷ்டான தேவதை ருத்ரன். இங்கு ருத்ரன் சொன்னா சிவன் சொல்லி அர்த்தம் இல்லை. ருத்ரன் சொல்லி 12 தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கீதையில படிச்சிருக்கோம் 10-11வது அத்தியாயத்தில். அதுல ஒருத்தர் ருத்ரன். ருத்ரன் சொன்னா அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நம்மை அழ வைப்பவர். உண்மைதானே? நம்ம வாழ்க்கை நிறைய பேர் அப்படி இருக்கலாம். இந்த அகங்காரம் நம்மை அதைத்தான் செய்து கொண்டுள்ளது சொல்றார். நம்மை அழ வைத்து தான் இது வேடிக்கை பார்க்கின்றது. எல்லா விஷயத்துக்கும் அது அகங்காரம் தான் காரணம். ஆகவே ருத்ரன். 4வது சித்தஸ்ய வாசுதேவக, மெமரிக்கு, நம்முடைய ஞாபக சக்திக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும்னு சொன்னா யாரிடம் போய் கேட்கணும் தெரியுங்களா? மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கணுமா. வாசுதேவக விஷ்ணு, விஷ்ணு தான் அதற்கு தேவதை. அவர் ஸ்திதி கர்த்தா இல்லையா? அவர் காக்கின்ற செயலை செய்கின்றார். ஸ்திதி கர்த்தா என்ன பண்றாருன்னா காப்பாற்றுவார். நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் பாருங்க. அப்ப காப்பாற்ற முடியும்? எந்த பிரச்சனைனாலும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகுது, அமையுது, அலர்த்துட்டு. உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக இல்லையா? உண்டாக்கும் மன்னன் கண்டான் சுவைக்கொள் கரும்பே சகல கலாவல்லியே, சகல கலாவளி மாளிகை சொல்வார். ஆக உண்டான் உறங்க நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஆனா அவர் ஸ்திதிகர்த்தாவா இருந்தாலும் அவர் தான் நம்முடைய மெமரிக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கின்றார். இத்துடன் நாம் எவ்வளவு சூக்ஷ்ம சரீர பகுதி முடிச்சிருக்கிறோம்? 9 பகுதி முடிச்சிருக்கோம். 19ல் 9 ஓவர். 5 ஞானேந்திரியம், அந்த கரணம் 4, அந்த கரணத்தினுடைய லட்சணம், அந்த கரணத்தினுடைய தேவத்தை எல்லாமே பார்த்துருக்கிறோம். இனி 10 விஷயம் பாக்கி இருக்கு. என்னென்ன? 5 கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியன்னா என்ன? செயல்பட உதவும் கருவிகள், செயற்கருவிகள். அடுத்து 5 பிராணன். இவை 2 சேர்ந்தா 10 ஆகிவிடும். இதுதான் இனி வரப்போகின்றது. அது எப்படி பார்க்கலாம். 5 பூதங்களில் உள்ள சத்துவ அம்சத்திலிருந்து என்னென்ன வந்தது பார்த்து முடிச்சோம். இனி இந்த 5 பூதங்களில் உள்ள ராஜச அம்சத்திலிருந்து என்ன வரப்போகின்றது? ரஜோ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு ரஜோ அம்சத்து, ஒவ்வொரு பூதத்தில் ஒவ்வொரு ரஜோ அம்சத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் தோன்ற போகின்றன. அத்துடன் கர்மேந்திரிய சிருஷ்டி நிறைவு பெறும். அடுத்து சூக்ஷ்ம பஞ்சபூத சத்துவ குணங்கள் சேர்ந்து அந்த கரணம் எப்படி உருவாகியதோ அதே போல சூக்ஷ்ம பூதத்தில் உள்ள ரஜோகுணம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து 5 பிராண தத்துவத்தை உருவாக்க போகின்றது. பார்க்கலாம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் மத்யே ஆகாசஸ்ய ராஜசாம்சாத் வாகிந்திரியம் சம்பூதம் வாயோஹோ ராஜசாம்சாத் பாணீந்திரியம் சம்பூதம் வன்னே ராஜசாம்சாத் பாதேந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய ராஜசாம்சாத் புதேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யா ராஜசாம்சாத் உபஸ்தேந்திரியம் சம்பூதம் ஏதேஷாம் சமஷ்டி ராஜசாம்சாத் பஞ்ச பிராணா சம்பூதாக. சுலபமான பகுதி தான். ஏதேஷாம் இந்த பஞ்ச தத்துவானாம் 5 பூதங்களுக்குள் ஆகாசஸ்ய ராஜசம்சாத் ஆகாசத்தினுடைய ரஜோ அம்சத்திடமிருந்து வாகிந்திரியம் சம்பூதம்
பின்னால ஆடு உள்ள வந்துருச்சு. எந்த பக்கம் போகணும், அந்த கதவு மூடிட்டு வந்துடும். வாக்கெனும் கர்மேந்திரியம் உருவானது. வாக்கேந்திரியம் சம்பூதம். வாக்கு என்றால் இங்கு பேசும் சக்தி. பேசும் சக்தி. இதுவும் கண்ணுக்கு தெரியாத சக்தி தான். வாக்கென்றால் பேசும் சக்தி. ஒருவருடைய வாயை பார்த்து இவர் எவ்வளவு தூரம் பேசுவாரா மாட்டாரோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. காரணம் பேசினா தான் தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் ஆயிட்டு வந்த ஒரு பாடு அப்போ பார்த்தா இது இவ்வளோ பேச எனக்கு தெரியாது போச்சுங்க சொல்றவா இல்லையா, இவ்வளோலாம் பேச தெரியவே தெரியலைங்க. சும்மா சொல்ல நாம் எல்லாம் அப்படிதான். ஆக வாக்கு சொல்ல பேசுற சக்தி. அடுத்து வாயோகோ ராஜசாம்சாத் பாணீந்திரியம் சம்பூதம். வாயு என்ற பூதத்திடமிருந்து ராஜசம்சத்திலிருந்து, அதில் உள்ள ராஜசம்சத்திலிருந்து பாணி கை என்கின்ற 2 கைகளில் உள்ள தூக்குகின்ற சக்தி. ஒருத்தர் கையை பார்த்து எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் தெரியாது, அந்த கையில் எவ்வளோ கலைநயமான வேலைகள் செய்ய முடியும்னு தெரியாது இல்லையா. இருந்தால் அது ஒரு சக்தி, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாணி தண்ட பாணி தண்டாயுத பாணி சொல்கிறோம் பாருங்க. தண்டத்தை கையில் உடையவர் சொல்லி அர்த்தம் தண்டாயுதம். அடுத்து வன்னேக ராஜசம்சாத் பாதேந்திரியம் சம்பூதம். நெருப்பு வன்னி சொல்லிச்சுன்னா நெருப்பு. வன்னி மரம் சொல்கிறோம் பாருங்க, வன்னி மரம் விநாயகர்லாம் சொல்கிறோம் பாருங்க இல்லையா. நெருப்பு அதனிடம் உள்ள ரஜோகுணத்திடமிருந்து பாத இந்திரியம் சம்பூதம். பாதம் என்றால் நடக்கின்ற சக்தி, கால் மட்டும் இல்லை நடக்கின்ற சக்தி. கால்கள் தோன்றியது சொல்லக்கூடாது, கால்களில் உள்ள நடக்கின்ற சக்தி உற்பத்தி ஆனது. இதிலிருந்து நெருப்பு. நெருப்பு என்ற பூதத்திடம் உள்ள ராஜசம்சத்திலிருந்து நடக்கின்ற சக்தி உருவானது. அடுத்து 4வது ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம். நீரினுடைய ரஜோகுண அம்சத்திலிருந்து குதம் எருவாய் மலத்தியாக சக்தி தோன்றியது. அடுத்து 5 பிருத்திவ்யா ராஜசம்சாத். பிருத்திவ்யா ராஜசம்சாத் உபஸ்த இந்திரியம் சம்பூதம். பிருத்திவி என்றால் பூமி என்ற சூக்ஷ்ம பஞ்சபூத ராஜசம்சத்திடமிருந்து சிறுநீர் கழிக்கும் சக்தி உருவானது. உபஸ்தம் சொல்லி சொன்னா கருவாய் சொல்வாங்க. ஆக இவ்வாறு 5 பூதங்களில் ராஜசம்சத்திடமிருந்து தனித்தனி பூதங்களிடம் இருக்கின்ற ரஜோகுண அம்சத்திடமிருந்து 5 கர்மேந்திரியங்கள் தோன்றி விட்டன. ஆக 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அந்த கரணம் 4 இல்லையா, 14 தோன்றிவிட்டது. இனி இந்த சூக்ஷ்ம பஞ்சபூத சமஷ்டி ராஜசம்சத்திடமிருந்து 5 பிராணன்கள் தோன்றின. அதை ஒரே வரியில் சொல்லி முடிச்சுட்டார் பாருங்க. ஏதேஷாம் சமஷ்டி ராஜசம்சாத் பஞ்ச பிராணா சம்பூதாக. இந்த ஏதேஷாம் இந்த 5 பூதங்கள் என்ன செய்கின்றதாம், தன்னுடைய ரஜோகுண அம்சத்தை எல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு அல்ல மொத்தமாக மிக்சர் பண்ணி அதிலிருந்து தோன்றியது தான், மொத்த ரஜோகுணத்திலிருந்து தோன்றியது தான் 5 பிராண சக்திகள். அப்படி சொல்லி முடிச்சிடுறார். இதுவரை நாம் பார்த்துள்ள சிருஷ்டி என்னென்ன, முதல் 5 சூக்ஷ்ம பூதங்கள் இல்லை சூக்ஷ்ம நிலை தான். இதுவரையில் நாம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் தான் இருக்கிறோம். சூக்ஷ்ம நிலையில் தான் அதெல்லாம் தோன்றி இருக்கின்றது. இன்னும் தோற்றத்திற்கு வெளிவரல, சூக்ஷ்ம நிலையில் இருக்கின்றது. இந்த 5 பூதங்களும் மாயையிடமிருந்து வந்ததுனால மாயையிடம் இருக்கக்கூடிய 3 குணங்களும் 5 பூதத்திடமும் இருக்கின்றது. அந்த 5 பூதத்தில் உள்ள சாத்விக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியம், 5 பூதங்களில் உள்ள சாத்விக அம்சத்தின் மொத்தத்திலிருந்து மனம், அடுத்து 5 பூதங்களுடைய ராஜச அம்சத்திலிருந்து தனித்தனியாக பார்த்தால் கர்மேந்திரியம், 5 பூதங்களுடைய ராஜச அம்சத்தின் மொத்தத்திலிருந்து பார்த்தால் பிராணன். ஆக 14 தத்துவங்கள் நமக்கு இப்போ கிடைச்சாச்சு. 19
பிராணனை சேர்த்தா 19 சேர்ந்து கிடைச்சாச்சு. ஆக ரஜகுணத்திலிருந்து என்ன தோன்றியது என்று பார்த்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். சாத்விக குணம், ரஜோகுணம் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இத்துடன் சூக்ஷ்ம பூத சிருஷ்டியும் சூக்ஷ்ம சரீர சிருஷ்டியும் இத்துடன் முடிந்து விட்டது. அடுத்து என்ன சிருஷ்டி வரணும்? 4 படிகள் உள்ள சிருஷ்டியில ஸ்தூல பூத சிருஷ்டி வரணும். ஸ்தூல பூதங்கள் தோன்ற வேண்டும் இல்லையா? அடுத்து ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவாக வேண்டும். அதுவும் எப்படி உருவாகும்? சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து தான் ஸ்தூல பஞ்சபூதம் உருவாக வேண்டும். அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் என்ன குணத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும்? தமோ குணம். கரெக்ட். சத்துவ குணத்தை பயன்படுத்திட்டோம், ரஜோ குணத்தை பயன்படுத்திட்டோம். இப்போ தமோ குணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே 2 குணத்தை பயன்படுத்திட்டோம். இனி தமோ குண அம்சத்திலிருந்து தோன்றுவதைத்தான் நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள். அதுதான் அடுத்த சிருஷ்டியாக வரப்போகின்றது. அதையும் பார்க்கலாம். இது சொல்கிறதுக்கு முன்னே கைவல்ய நவநீதத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதில் தத்துவ விளக்கப்படல 40வது பாடல். சும்மா பாட்டு சொல்லணும், காதில் கேட்டுங்க. சூக்கும ஜகம் இம்மட்டும் சொல்லினோம், இப்பால் தூளமாக்கும் ஆரோபம்தான் அடைவினில் மொழிய கேளாய். இதுவரையில சூக்ஷ்ம விஷயத்தை பூதத்தை சொல்லிட்டேன். அது இப்போ தூளமாக வெளிவரப்போகின்ற ஆரோபம் தான் அடைவினில். முறையா சொல்றேன் கேளு. தாக்கும் இவ்வுயிர்க்கு தூள தனுவும் போகமும் உண்டாக காக்கும் இவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. அழகான பாட்டு. தத்துவ விளக்க படலத்தில் 40வது பாடலை போய் பாருங்க. 41வது பாடல் இதோடு சேர்ந்து இருக்க போகிறது பார்க்கலாம். இங்க புஸ்தகத்தில் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏதேஷாம் பஞ்ச தத்வானாம் தாமசாம் சாத் பஞ்சீகிருதம் பஞ்ச தத்வானி பவந்தி பஞ்சீகரணம் கதமிதி சேத் ஏதேஷாம் பஞ்ச மகாபூதானாம் தாமசாம் சாஸ்வரூபம் ஏகைகம். அங்க ஏகமேகம் போட்டிருக்கா? ஏகமேகம் ஏகைகம் 2 உண்டு. ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகமேகமர்த்தம் பிருதக் தூஷ்ணீம் வியவஸ்தாப்ய அபரம பரமர்த்தம் சதுர்த்தா விபஜ்ய ஸ்வார்த்தம் அந்யேஷு அர்த்தேஷு ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் காரியம் ததா பஞ்சீகரணம் பவதி. ஏதேப்யஹ பஞ்சீகிருத பஞ்சமகாபூதேப்யஹ ஸ்தூல ஷரீரம் பவதி. ஏவம் பிண்ட பிரம்மாண்டயோரைக்யம் சம்பூதம். இதுக்கு நேரான ஒரு கைவல்ய நவநீத பாட்டு ஒன்று சொல்கிறேன் பாரு. 5 பூதமும் 10 ஆக்கி 41வது பாடல் தத்துவ விளக்க படத்தில் 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி விட்டு 4 4 கூட்ட வந்தன ஸ்தூல பூதம் மகாபூதம் அவற்றினின்றும் தந்தன 4ஆம் ஸ்தூல தனு அண்ட புவன போகம். அழகான பாடல் இது. அதாவது சம்ஸ்கிருதத்தில் வந்த ஸ்லோகங்கள் பாடல்கள்லாம் நிறைய தமிழில் நல்லா பண்ணியிருக்கா. தைத்திரிய உபநிஷத்தினுடைய நேற்று சொன்னது கூட அடுத்த வகுப்பில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு மந்திரத்தை அப்படியே பிரம்மானந்த வழியில் வந்த ஒரு மந்திரத்தை அப்படியே தமிழில் சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருக்கு. நல்லா பண்ணி அது நமக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. அது இந்த நூல்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அதை கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பொன்னம்பல சாமிகளாக இருக்கட்டும், அவர் வடிவேல் செட்டியாராக இருக்கட்டும், அல்லது அவர் குப்புசாமி ஆரணி குப்புசாமி முதலியார் அவர் ஒன்று எழுதியிருக்கார். அவங்களா இருக்கட்டும். பார்த்தா
எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு அறிவு விஸ்தாரம் இருந்திருக்கு தெரியுங்க. அவ்வளோ பார்த்துருக்குறாங்க. அவங்கவுங்க துறையில் அவங்க வல்வாயர்களாக இருந்திருக்காங்க. அதற்குரிய விஷயங்களெல்லாம் பெரியவங்களுடைய விஷயங்களும் எடுத்து கோட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன்றதுலாம் இல்லை, அதுக்கு பெரியவங்களுடைய ஆத்தரைசேஷன் இருக்கணும், ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், பிரமாணத்தை சொல்லணும். ஆக 5 பூதங்களில் ஒவ்வொன்றையும் சமமாக 2 பாகம் செய்து, இப்போ சொன்ன பாட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க, அவைகளில் ஒவ்வொரு பாதியை வைத்து ஒவ்வொரு பாதி மீதி பாதியை 4 பாகங்களாக பண்ணி, நந்துதம் பாதி விட்டு பெரிய அரை பாகத்தை விட்டு 4 4 கூட்ட மற்ற 4 பூதங்களின் அரை பாகத்தோடு 4 பூதங்களை சேர்க்க தூள பூதம் வந்தன, தூள பூதம் வந்தது. இப்படி வந்த மகா பூதங்களில் இருந்தும் இந்திரியங்களால் அறியப்படும் அல்ல அனுபவிக்கப்படும் இந்த ஸ்தூல பிரம்மாண்டமும், பிரம்மாண்டத்துக்குள்ளே பூலோகம், புவலோகம், சுவலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம் என்ற 7 உலகங்களும், அதலம், விதலம், சுதலம், தராதல, ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்ற கீழ் உலகங்களும் ஆகிய சதுர்தச புவனங்களும் ஜீவர்களின் போக்கியத்திற்கு யோக்கியமான தனு அண்ட கரண புவனங்களும், ஸ்தூல தேகங்களும் போகங்களும், போகத்திற்கு ஸ்தானமான சராயுதம், அண்டஜம், சுவேஜதம், உத்பிதம் என்று 4 வகை பிறப்பில் தேவர், மானிடர், பசுவாதிய ஸ்தூல சரீரங்களும் ஈசனால் சிருஷ்டிக்கப்பட்டன. இவ்வளவு விளக்கம் சொல்லிடுற அந்த பாட்டு. எவ்வளவு கிளியரா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஆக ஒவ்வொரு பூதங்களில் 5 பூதங்களை சேர்த்து பண்ணுவதற்கு பெயர்தான் பஞ்சீகரணம். எவைகள் பஞ்சீகரணம் செய்யப்பட்டதோ அவைகளை பஞ்சீகிருதம் என்பர். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.